ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலா எப்போதும் போல அவங்க வேலையை ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சோழன் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே நான் இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏற்கனவே நம்ம நிலாவை ப்ராஜெக்ட் நல்லா பண்ணலன்னு சொன்ன திட்டின மேனேஜர் மறுபடியுமே வேற ஒருத்தங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை அரையும் குறையுமா கேட்ட சோழன் உடனே நிலா கிட்ட கூட சொல்லாம ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. இதை நிலா கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இங்க நிலா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்த சோழன், ஆமா இங்க யார் உங்களை திட்டினது சொல்லுங்க, யாரு இவங்களா இவங்களான்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே ரவுடிசம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நிலாவுக்கு என்ன இவங்க இப்படி திடீர்னு வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானமாக போயிடுது நம்ம நிலாவுக்கு. அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, ஏனி அவர் திட்டவே இல்லை, வேற யாரோ தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து சண்டை போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே சோழன் கொஞ்சம் கூட நிலா பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பொய் தான் சொல்கிறீங்க, அதனால் உண்மையை சொல்லுங்கள், யார் உங்களை திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரவுடித்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த மற்ற ஸ்டாஃப்ஸுமே நிலாவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நிலா தயவு செஞ்சு சோழன் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அமைதிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சோழன் அமைதியாகிற மாதிரியே தெரியலை. கடைசியில் அந்த ஆஃபீஸோட எம்டி வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது தான் நிலா ஒரு வழியாக சோழனை பேசி சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வராதிங்க, நான் ஏதாவது பிரச்சனைனா அதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இதில் சோழனுக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே நிலா கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் ஏன் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னு சொல்லி. அதுக்கு நம்ம சோழனும் என்னமோ பெருசாக அவங்க சாதித்த மாதிரி, நான் வந்த உடனே தான் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்களே, இனிமேல் பாருங்கள் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயத்த கெத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. உங்களுக்கு அறிவுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்கள் பண்ணதால எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? இப்படி எல்லார் முன்னாடியும் ஆஃபீஸில் வந்து கத்துனதுனால அங்கே யாருமே இனிமேல் என்னைய மதிப்பாங்களானே தெரியலை. எல்லாருமே என்னைய பார்க்குற விதமே மாறி போயிடுச்சு. அதே மாதிரி அவங்க கிட்டலாம் எனக்கு மன்னிப்பு கேட்டே நேரம் போயிடுச்சு. அவ்வளோ வேலையை பார்த்து விட்டுட்டு நீங்கள் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி காலரை தூக்கி விட்டு இது சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா நம்ம சோழனை லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியுமே சோழன் அவங்க பண்ணது நியாயம் மாதிரி அவங்க அவங்கள பேசுனாங்க, அதனால தான் நான் இப்படி சொன்னேன், நீங்கள் தான் இப்போ மறைக்கீங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடாம மறுபடியும் அதே சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நிலா பொறுமை இழந்து, யோ அறிவு இருக்காயா உனக்கு, நான் சொல்கிறது புரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நீ வா போன்னு சொல்லிட்டு மரியாதையே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா என்றைக்குமே இவ்வளோ கோவப்பட்டு யாருமே பார்த்ததில்ல. சேரண்ணா கூட என்ன நிலா இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தானே அவமானப்பட்டது, அதனால் அவங்களோட கோவத்தை இப்படி தீர்த்துக்கிடுதாங்க. சோழனுக்கு இதுக்கு மேலே என்ன செய்கிறதுனே தெரியலை. ஏன்னா நிலா வார்த்தைக்கு வார்த்தை அறிவுள்ள யாருமே இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காமிச்சு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நிலா திட்டிட்டு அவங்க ரூமுக்கு போனதுமே பாண்டியன் வராங்க. பாண்டியனை பார்த்ததுமே நடந்த எல்லாத்தையுமே பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் எப்போதும் போல கிண்டலா, அவங்க சரியாக தானே சொல்லியிருக்காங்க, அறிவுள்ள எவனாவது இப்படி வேலை பார்க்குற இடத்துல போய் சத்தம் போடுவானா, இவனுக்கு ஏதோ மனசில் ஹீரோன்னு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணுறாங்க. ஏற்கனவே நிலா அறிவில்லைன்னு சொன்னதுனால பாண்டியனும் இதே மாதிரி சொல்லும்போது இன்னுமே சோழனுக்கு கோபம் வந்து பாண்டியன் கிட்ட அவங்க கோபத்தை காமிச்சிட்டு பாண்டியனை அடித்து உதச்சி தள்ளிட்டு அவங்க வெளியில் கிளம்பி போகிறாங்க. அங்கே நடேசனுமே நார்மலாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோவையும் எட்டி உதச்சிட்டு, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையானுங்கிற மாதிரி நம்ம சோழன் வெளியில் கிளம்பி போகிறாங்க. அப்படி போயிட்டு அவங்க மறுநாள் காலையில் பார்க்கும்போது நிலா வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பஸ்ஸில் போகிறாளேன்னு சொல்லி சோழன் பின்னாடி இருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நேரம் பஸ் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பஸ்ஸுக்கு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம போய் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் அங்கே நிலாவோட ஆஃபீஸோட எம்டி வராங்க. அவங்க வந்ததுமே நிலாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா, டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பஸ் இன்னும் வரல, அதனால தான் வெயிட் பண்ணுறேன்னு நிலா சொல்கிறாங்க.
இல்லை பரவாயில்ல, நானும் ஆஃபீஸ் தானே போகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூட வாங்கன்னு சொல்லி நிலாவை வண்டியில் கூப்பிட்டுக்கிடுதாங்க. இதை பார்த்த சோழன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம டெய்லியுமே அவளை கூப்பிட்டு போய் விடுறோம் கொண்டு வந்து விடுறோன்னு சொல்லியுமே அவள் நம்ம கூட வரல. நேற்று தெரிஞ்சவங்க அவங்க கூட இவ போகிறாளே, ஒருவேளை இதனால தான் அவள் என்கிட்ட இருந்து விலகுறாளா? நிலா இது வரைக்கும் என்னதான் என்கிட்ட கோவப்பட்டாலுமே நீ வா போன்னு சொல்லி மதிப்பு குறைய பேசினதே கிடையாது. ஆனால் நேத்தைக்கு இந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாமே இவன் தான் ஒருவேளை காரணமாக இருக்குமோ? அதே மாதிரி நிலா இப்போ முன்ன மாதிரி நம்மக்கிட்ட பேச மாட்டேக்காங்க. வேலைக்கு போனதுமே ஆளே மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சோழன். சரி, அவளுக்கு இந்த ஜென்மத்தில் என் மேலே காதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் பேச்சிலேயே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வெறுத்துருதாங்க சோழன். அப்படி மனசு வெறுத்து வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியை பார்க்காம இவங்க இடிச்சிருந்தாங்க. அந்த வண்டிக்காரனுமே கொஞ்சம் பணக்காரனாக இருக்க போய், ஆமாம் எங்கே பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேலே கை வைக்கிறாங்க. இதை சோழன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஏற்கனவே நிலா மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது. வீட்லேயுமே அவங்க தனிமையை ஃபீல் பண்ணுறதுனால ரொம்பவே லோன்லியாக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம சோழன். அந்த கோவத்தெல்லாம் யார் மேலே காட்டன்னு தெரியாமல் தான் மேலே இடித்த அந்த வண்டிக்காரனையே போய் அடிக்கிறாங்க. அவங்க கொஞ்சமும் இதை எதிர்பார்க்கல. என் மேலே கை வச்சா நீ ரொம்பவே அனுபவப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணுடான்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த பணக்காரரோ அந்த காரை நல்லாவே பார்த்து வச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக இவங்களால பெரிய பிரச்சனை வரதான் போகுது. ஏன்னா அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆவேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக நிற்கிறாங்க. போலீஸுமே எவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அவன் என் மேலேயே கை வச்சிட்டான், நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஆனால் சோழன் அப்போவுமே கொஞ்சம் திமிராக தான் நிற்கிறாங்க.